வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாக் எஸ்ஐபி. ஸ்டாக் எஸ்ஐபி ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட்ல எப்படி கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்ல மந்த்லி 10,000 ருபீஸ்க்கு எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எஸ்ஐபி நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு சீரியஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போற போர்ட்ஃபோலியோ மந்த்லி ஒரு 500 ருபீஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் எஸ்ஐபி அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்றப்ப இதுல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டாக் எஸ்ஐபி பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது மூலமா நம்ம சேனலோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஹோம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டாக் எஸ்ஐபி எப்போ பண்ணுறதா இருந்தாலும் தனியாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்ஐபி அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோல்டர் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். செகண்டா நம்ம ஸ்டாக் எஸ்ஐபி அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐபி அப்படின்னாலே மந்த்லி ஒரு 500 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா கண்டினியூவா அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதனால அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கம்பெனியா சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டெக்னிக்கல் வைஸ் அது அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கம்பெனி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கணும். ஸ்டாக் எஸ்ஐபிக்கு நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணணும். ஸோ 500 ருபீஸ் பட்ஜெட் அப்படிங்கறனால நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போற ஸ்டாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரைடன். இது டெக்ஸ்டைல் ரிலேட்டிவான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பத்தி நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னுட்டு நீங்க பாக்குறப்ப ஸோ கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரொமோட்டர் கிட்ட 73% இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் 2.6% வச்சிருக்காங்க, பப்ளிக் கிட்ட 24.2% இருக்கு. கம்பெனி கிட்ட எந்த ஒரு பிளட்ஜும் கிடையாது, எந்த ஒரு கடனும் கிடையாது. ஃபண்டமெண்டலா பாக்குறப்ப இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ கம்பெனியோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ உங்களோட சர்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா இருக்கும். எப்பயுமே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப என்ஐசில சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரைடன் அப்படின்னு போட்டோம்னா ட்ரைடன் அப்படின்ட்டு இருக்கு, என்ஐசி பிஎஸ்சி ரெண்டுமே இருக்கு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது ட்ரைடன் என்ஐசி. அதனால இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆட் ஆயிருச்சு. செகண்டா நம்ம சூஸ் பண்ண போற கம்பெனி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சோ மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா. இது ஒரு ஹெல்த் கேர் செக்டார்ல வருது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரமோட்டர் கிட்ட 43.9% இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 19.1% இருக்கு, பப்ளிக் கிட்ட 37.1% இருக்கு. ஷேர் எந்த ஒரு பிளட்ஜும் இல்ல, கம்பெனி கிட்ட எந்த ஒரு கடனும் இல்லாம இருக்கு. சோ இந்த ஷேர் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். வெறும் 40 ருபீஸ் இருக்கப்ப அந்த ஷேரை பை பண்ண சொன்னோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 120 ருபீஸ் போயிருக்கு. சோ நல்ல ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் கொடுத்திருக்கு. மார்க்சன் அப்படின்னு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்எஸ்சி அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். தேர்டா நம்ம ஆட் பண்ண போற கம்பெனி ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரொமோட்டர் கிட்ட 62.5% இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 30.3% இருக்கு, பப்ளிக் கிட்ட 24.2% இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸ்டாக் எஸ்ஐபிக்கு 3 ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு. இந்த 3 ஸ்டாக்ஸ் நம்ம எஸ்ஐபி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா செகண்டா நமக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட் எங்க நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வாங்க. அக்கௌண்ட்ல வந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப நம்ம எஸ்ஐபி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டேட்ல நீங்க அந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேடிங் பேலன்ஸ்ல அந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா இருக்கணும். அந்த ஃபண்ட் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஓபன் ஆகிறப்ப அந்த டேட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 500 ருபீஸ் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா 10 o'clock மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் நம்ம எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்குறோமோ அந்த குவான்டிட்டி ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி பை ஆயிடும். அந்த ஸ்டாக் எஸ்ஐபி நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கா. இந்த ஸ்டாக் எஸ்ஐபி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் எஸ்ஐபி நம்ம பண்றப்ப இதுல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு இப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஈஸி மை ட்ரிப் பாத்தீங்கன்னா மந்த்லி 200 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஸ்டாக் எஸ்ஐபி கிரியேட் பண்ணியிருக்கோம்.
இப்ப நீங்க நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாக் எஸ்ஐபி நான் மந்த்லி ₹200 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். இதுல பர்ட்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 18ஆம் தேதி நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் அப்டின்னா, அந்த 18ஆம் தேதி என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல ஃபண்ட் இல்ல அப்டின்னா என்ன ஆகும்? இருந்தது அப்டின்னா என்ன ஆகும்? அப்டின்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால, இந்த இது உங்களுக்கு எக்ஸாம்பிளா நான் காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோக்கு இந்த எஸ்ஐபி நம்ம கிரியேட் பண்றப்பயே நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டாக் எஸ்ஐபி நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப, என்னோட ஈஸி மை ட்ரிப் அப்படிங்கிற இந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஷேரோட குவான்டிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப 1000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணிட்டேன். 1000 ஷேர்ஸ் நான் இந்த கம்பெனில பை பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட இந்த ஸ்டாக் எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். எனக்கு இது வந்து 1000 ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னோட லிமிட். இப்ப கரண்ட் டைம்ல நம்மளோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி மை ட்ரிப்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 644 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஷேர்ஸ் நம்ம பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. சோ எனக்கு டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ஷேர்ஸ் அப்படிங்கிறப்ப மந்த்லி நான் ஒரு ₹200 இந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் என்கிட்ட இனிஷியலா அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறப்பலாம் இந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பை பண்ணிப்பேன். ஈஸி மை ட்ரிப் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல ₹38 இருக்கு. இப்ப இந்த ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எது வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி இந்த ₹200 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஈஸி மை ட்ரிப் அப்படிங்கிற இந்த ஷேர் ₹200 பிரைஸுக்கு மேல போனுச்சு அப்படின்னாலே இந்த ஈஸி மை ட்ரிப்போட ஷேரோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா நான் எதிர்பார்க்கிறது ₹200 அந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ₹200 அப்படின்னு போட்டு அதுக்குள்ள இந்த ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தாண்டி போனது அப்படின்னா என்னால அந்த ₹200 மேல பை பண்ண முடியாது. அது ஒரு ரீசன். நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம 1000 ஷேர்ஸ் பை பண்ணிட்டோம். நான் எதிர்பார்க்கிற டார்கெட் அப்படிங்கிறப்ப ஈஸி மை ட்ரிப் பர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹1000 அப்படின்னு ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கரண்ட் டைம்ல என்னோட எவ்வளவு ஈஸி மை ட்ரிப் ஷேர்ஸ் நான் வச்சிருக்கணும் அந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செல் பண்ணிடுவேன். இது நான் ஸ்டாக் எஸ்ஐபி நான் கிரியேட் பண்ற அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நான் 2 டைப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். ₹200 மேல போனுச்சு அப்படின்னா அந்த ஷேரை பையும் பண்ண மாட்டேன். ₹1000 டார்கெட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஷேரை நான் செல் பண்ணுவேன். சோ இதுக்கு நடுப்பட்ட டைம்ல எவ்வளவு மந்த்துக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பை பண்ண முடியுதோ அவ்வளவு ஷேர்ஸ் வந்து என்னால கண்டினியூவா நான் பை பண்ணிப்பேன். சோ மந்த்லி நீங்க வொர்க் பண்றப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் இல்ல டிவிடெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை இந்த ஸ்டாக்ல அந்த சடன் டைம்ல கொண்டு வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த 644 ஷேர்ஸ் நம்மளால பை பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி ஸ்டாக் எஸ்ஐபி நீங்க கிரியேட் பண்றப்பவே நீங்க உங்களோட பையிங் பிரைஸ் எவ்வளவு, உங்களோட டார்கெட் பிரைஸ் எவ்வளவு, எந்த பிரைஸ் லிமிட்குள்ள நம்ம பை பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் எஸ்ஐபி கிரியேட் பண்ணுங்க. ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு நீங்க சூஸ் பண்றப்ப நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க, செகண்ட் மந்த் பார்ப்பாங்க, அது லாஸ்ட்ல இருந்தது அப்படின்னா செகண்ட் மந்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டாங்க. அகைன் மறுபடியும் எப்ப வந்து ப்ராஃபிட்ல வருதோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு நீங்க சூஸ் பண்றப்ப ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா அந்த எஸ்ஐபிக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எத்தனை வருஷம் நீங்க பண்றீங்க, எவ்வளவு குவான்டிட்டி பை பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அந்த ஷேரோட பிரைஸ் இதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா நான் பை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஈஸி மை ட்ரிப் நான் 1000 ஷேர்ஸ் பை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். அடுத்து ஒரு நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி அடுத்த கம்பெனியில் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சோ எஸ்ஐபி அப்படிங்கிறப்ப நீங்க ஸ்டாக் தான் சூஸ் பண்றீங்க. ஃபுல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஷேர்ல பண்ண முடியாது. அதனால ஒரு லிமிட்டை செட் பண்ணிட்டு நீங்க எஸ்ஐபி கிரியேட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஈஸி மை ட்ரிப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பாருங்க. சோ நவம்பர் 16 அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹200க்கு 4 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பை ஆயிருச்சு. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த் இருக்கு. சோ அக்டோபர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்ல ஃபண்ட் இல்ல, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ செப்டம்பர் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் இல்ல, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனாலுமே சோ இந்த டேட் வரதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில நான் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் இருந்தனால ஷேர்ஸ் வந்து பை பண்ணிட்டேன். அதனால இதுல ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணல. சோ இது ஃபுல் டீடைலா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது அப்படியே கீழே ஸ்லைட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எப்ப எஸ்ஐபி கிரியேட் பண்ணமோ அதோட ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ நம்ம ஜூலைல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஜூலைல இருந்து இப்ப கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் வந்திருக்கு. சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம 644 ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ 1000 ஷேர்ஸ் நம்ம பை பண்ணோம்னா இது ஸ்டாப் பண்ணிரும். சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த எஸ்ஐபியை இங்க இடத்துல பேஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ இந்த எஸ்ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இல்லை இதில் நீங்கள் அமௌண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மாடிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே 200 அப்படின்னு இருக்கிறது நீங்கள் 500 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 500 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு ஸோ ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டாக்கோட எஸ்ஐபி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் எஸ்ஐபி நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எஸ்ஐபி ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஹோம்ல இருந்து நீங்க இந்த ஸ்டாக் எஸ்ஐபி கிரியேட் பண்றதுக்கு ஹோம்க்கு வந்துருங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு டைரக்டா இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்துருங்க. ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீடைல் இங்க இருக்கும். புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கீழே கிரியேட் ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேர் வேணுமோ அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ட்ரைடன் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நேம் நம்ம சர்ச் பண்றப்பே ஸ்டாக்கோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சஜெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல ட்ரைடன் என்ஐசி அப்படின்ட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ட்ரைடன் கம்பெனில நீங்க குவான்டிட்டியாவும் பை பண்ணலாம், அமௌண்ட்டாவும் நீங்க பை பண்ணலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எஸ்ஐபி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிடலாம். அமௌண்ட் அப்படிங்கிறப்ப ஸோ மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் நான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா 200 ருபீஸ் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ட்ரைடன் கம்பெனியோட ஷேர் எவ்வளவு இருக்கு, 36 இருக்கு. ஸோ 37 அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 200 ருபீஸ் டிவிடெண்ட் 37 அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த 200 ருபீஸ்க்கு 5 ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால பை பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரி மந்த் அப்படின்னு நீங்க வச்சீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு அந்த 200 ருபீஸ்க்குள்ள எவ்வளவு ஷேர்ஸ் பை பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர்ஸ் பை ஆயிடும். இப்போ இந்த இடத்துல நீங்க மந்த்லி அப்படின்னு வச்சீங்கன்னா மந்த்லி வரும். இல்ல நீங்க வீக்லி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறது மந்த்லிக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டை செலக்ட் பண்ணணும். December 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி மந்த் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 ருபீஸ் 10 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபிக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ ஸ்டாக் நேம் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ, மந்த்து, டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாக் எஸ்ஐபி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிருச்சு. ஸோ எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைடன் கம்பெனில இந்த இடத்துல 200 ருபீஸ்க்கு நம்ம ஷேர்ஸை பை பண்ணிக்கிறோம். இப்போ 500 ருபீஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 200 ருபீஸ் ட்ரைடனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ செகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு ரேணுகா சுகர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம 100 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்றோம். ஸோ டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எவ்ரி மந்த் அந்த 5th டே அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பை ஆயிடும். ஸோ ப்ராசஸ் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். 500 ருபீஸ் போர்ட்ஃபோலியோல 300 ருபீஸுக்கு அமௌண்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்டா நம்ம ஆட் பண்ண போற கம்பெனி மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா 141 ருபீஸ் பிரைஸ்ல இருக்கிறனால நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்க 200 ருபீஸ் தான் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்னு நீங்க டைப் பண்றப்ப இந்த கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்றப்ப இந்த இடத்துல நம்ம 200 ருபீஸ்க்கு தான் பை பண்ண போறோம். இப்போ 141 அப்படிங்கிறது நாளைக்கு 161 கூட இதோட ஷேரோட பிரைஸ் ஆகலாம், இல்ல 120க்கு கம்மியாகலாம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற இடத்துல குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எவ்ரி மந்த் வந்து பத்து அப்படின்னா இந்த கம்பெனில எனக்கு ஒரு ஷேர் வந்து பத்து அப்படின்னா பை பண்ணு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி அப்படின்னு கொடுத்துறோம். டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எவ்ரி மந்த் லெவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எஸ்ஐபி வந்து பை பண்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு 10 மணிக்கு மேல இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை ஆயிடும் ஒரு ஷேர். ஸோ இது ப்ராசஸ் கொடுத்துட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த் டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகி அந்த ஷேர்ஸோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பை ஆயிடும். ஸ்டாக் எஸ்ஐபி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாக் எஸ்ஐபி அப்படிங்கிறப்ப இப்ப ரேணுகா சுகர் 5th December 2023ல இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஞ்சல் ஒன் சைட்ல இருந்து 4th December அன்னைக்கு இந்த மாதிரி எஸ்ஐபி உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு உங்களோட மொபைலுக்கும் மெயிலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வரும். அந்த டைம்ல நீங்க ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணலாம், இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் 5th டிசம்பர் அன்னைக்கு ரேணுகா சுகர்ஸ் அந்த ஷேர் பை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் எவ்வளவு குவான்டிட்டி பை ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல் உங்க மெயில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்ஐபில இருக்க ஒரு அட்வான்டேஜே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டேட்டுக்கு முன்னாடி டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். ஸோ ஆஞ்சல் ஒன்ல இந்த அலர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த அலர்ட் மூலியமா உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டினியூவா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா growth இருக்கும். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி கண்டினியூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ கண்டிப்பா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் நீங்களும் செக் பண்ணுங்க. இப்ப கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ட்ரைடன் கம்பெனி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ட்ரைடன் கம்பெனி ஃபண்டமெண்டல் நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீனர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து இந்த சர்ச்ல அந்த கம்பெனியோட நேமை போடுங்க. போட்டுட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டீடைல் வந்துடும். இதுல மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பாருங்க. 18,830 crores வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க பிசினஸ் எந்த அளவுக்கு growth ஆக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலா நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்க. டிவிடெண்ட் ஹீல்டு எவ்வளவு இருக்கு, ROE எவ்வளவு இருக்கு, புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு, PE ரேஷியோ எவ்வளவு இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுங்க. இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு இந்த ஸ்டாக் எந்த இயர்ல இருந்து எவ்வளவு growth ஆயிருக்கு அப்படின்னுட்டு ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ரிலேட்டிவான எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆகும். இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பாக்குறப்ப இந்த கம்பெனி தான் மார்க்கெட் கேப்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனி கண்டிப்பா growth ஆயிரும். இந்த மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் எஸ்ஐபி நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த ஸ்டாக்கா நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாக் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் என்ன போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றேனோ அதை தான் நம்மளோட யூடியூப் சேனல்ல கண்டினியூவா வீடியோஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக் எஸ்ஐபியோட கண்டினியூ சீரிஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல கண்டினியூவா வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவேன். இதை வியூ பண்றதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.